அந்த ஷேபா தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய தேசத்திலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தாள். அது வேதாகமத்தில் எழுதப்படவில்லை, ஆனால் யூத சரித்திர புத்தகங்களில் அது எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்று தெரியுமா? இந்த ஷேபா தேசத்து ராஜஸ்திரீ சாலமோன் அமர்ந்திருந்த அந்த பேலஸில் வரும்போது 2 ஃப்ளவர் வாஸை கொண்டு வந்தாளாம். இது போன்ற 2 அழகான ஃப்ளவர் வாஸை எடுத்துட்டு வந்தாளாம். சாலமோனுக்கு தூரமாக அதை அவள் வைத்தாள். ஒன்று வலப்புறத்திலே, இன்னொன்று இடப்புறத்திலே. 2மே ஒரே மாதிரி இருந்ததாம். அழகான பூக்களும் மொட்டுக்களும் அழகழகான இலைகளும் அந்த ஃப்ளவர் வாஸிலே வைக்கப்பட்டிருந்தது. பிறகு சாலமோன் இடத்திலே அவள் கேட்டாளாம், உம்மை விட்டு தூரமாக இந்த ஃப்ளவர் வாஸை நான் வைத்திருக்கிறேன். இதில் ஒன்று பிளாஸ்டிக், ஒன்று ஒரிஜினல். நீங்க அதை டச் பண்ணாம இருக்கிற இடத்திலே அமர்ந்து கொண்டு இதில் எது ஒரிஜினல், எது உயிரோடு இருக்கிற பூக்கள் என்பதையும் எது பிளாஸ்டிக் என்பதையும் இங்கிருந்தே கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னாளாம். அப்படி ஒரு பரீட்சை வைத்தாளாம். உடனே சாலமோன் சொல்லிட்டா போகுது என்பது போல தன்னுடைய கார்டன்ல இருக்கிற வண்ணத்து பூச்சிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்ப, அவர்கள் வண்ணத்து பூச்சிகள் கொஞ்சத்தை கொண்டு வந்த உடனே அந்த பேலஸ்ல, அந்த அறையில அப்படியே பறக்க விட்டார்களாம். அந்த வண்ணத்து பூச்சிகள் மெதுவாக அந்த அறையிலே பறந்து 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 கடைசியில் போய் எங்க உட்கார்ந்துருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே மகரந்தம் கிடைக்கிறதோ, எங்கே உண்மையான மலர் மொட்டுகளும் மலர்களும் இருந்தனவோ அங்க வந்து கரெக்டா உட்கார்ந்துதான். அந்த பிளாஸ்டிக் பூவை அதுங்க கண்டுக்கவே இல்லை. சோ அந்த வண்ணத்து பூச்சிகள் என்ன செய்ததாம், எங்கே ஜீவன் இருக்கிறதோ, எங்கே உண்மையான உயிருள்ள மலர்கள் இருந்ததோ அது மேலதான் வந்து உட்கார்ந்துதான். அத பக்கத்துல வந்து தொட்டு பார்க்கல, பக்கத்துல வந்து அவைகளை பரீட்சிக்கல, தூரத்துல தான் உட்கார்ந்திருந்தான். ஆனா எது மகரந்தத்தோட உயிரோட இருக்கிற பூக்கள் என்பதை சாலமோன் சொன்னான். எங்கே ஜீவன் இருக்கிறதோ, எங்கே மகரந்தம் இருந்ததோ அங்கேதான் அந்த வண்ணத்து பூச்சிகள் சென்றன. எங்கே ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரோ, எங்கே ஜீவனுள்ள தேவனின் வார்த்தைகள் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் ஓடோடி சென்று சேர்வார்கள். ஏதோ அது கால்வரி டெம்பிள் மாத்திரம் இல்லைங்க. யாரெல்லாம் ஜீவனுள்ள தேவனின் வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்களோ, ஜீவனுள்ள தேவனுடைய அந்த ஜீவ வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலோடு யார் பிரசங்கிக்கிறார்களோ, அப்படி பிரசங்கிக்கிற ஊழியக்காரர் எங்கிருந்தாலும், பிரசங்கிக்கிற சபை எங்கிருந்தாலும் கட்டாயம் அங்கே ஜனங்கள் திரளாக வருவார்கள். இந்நாளிலே கால்வரி டெம்பிள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற சபை, கிறிஸ்துவை கிரியைகளிலே காண்பிக்கின்ற சபை. எனவேதான் இந்த அளவுக்கு இந்த சபையை யார் ஆசீர்வதித்திருக்கிறது சொல்ல முடியுமா? யார் இந்த சபையை உயர்த்துகிறவர்? யார் இந்த சபையை வளர்க்கிறவர்? யார் இந்த சபையை இவ்வளவாய் பெருக பண்ணியிருக்கிறார் என்கிற கேள்வி ஒருவேளை எழுமென்றால் அது சதீஷ்குமாரால் அல்லவே அல்ல. சதீஷ்குமாருடைய அறிவோ திறமையோ கட்டாயம் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்நாளிலே நம்முடைய கால்வரி டெம்பிள் தேவன் இவ்வளவாய் உயர்த்தியிருக்கிறார் என்றால் அது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். இந்த விஷயத்தை மறந்துவிடக் கூடாதென்று ஆண்டவருடைய நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்நாளிலே இயேசு கிறிஸ்து அங்கே வந்திருந்த எல்லாருக்கும் போஜனம் கொடுங்கள் என்றார். எல்லோரையும் கிரமமாக உட்கார வைத்தார்கள். ஆனால் அங்க இருந்தது என்ன? 5 அப்பமோ 2 சின்ன மீன்களும். ஆனால் அங்கிருந்த தேவையோ ஆயிரக்கணக்கானோருக்கு ஆகாரம் தர வேண்டும். ஆனால் கையில் இருந்ததோ 5 அப்பங்களும் 2 மீன்களுமே. தனக்கு முன்னால் பெரிய தேவை இருக்கிறது, ஆனால் அவருடைய கைகளிலோ மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. தன்னுடைய கைகளில் இருப்பது தனக்கு முன்னால் இருக்கிற தேவையை தீர்ப்பதற்கு கட்டாயம் பத்தாது. இப்பொழுது நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? ஐயோ, எனக்கு முன்னால பெரிய பிரச்சனை இருக்கு, எனக்கு முன்னால பெரிய செலவு இருக்கு, பெரிய ஒரு சவால் இருக்கு, ஒரு பெரிய பொருளாதார அவசியம் இருக்கு, ஆனா என் கையில இருக்கிறது அல்லது என் பேங்க்ல இருக்கிறது, என் பர்ஸ்ல இருக்கிறது, என் பீரோல இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. சோ இருக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை, ஆனா என் கண்ணு முன்னால காணப்படுறது ரொம்ப ரொம்ப சின்ன தீர்வு. எப்படி எதிர்கொள்ளணும் எனக்கு புரியவே இல்லை. தேவன் நான் ஆசைப்பட்டது போல, நான் நினைத்தது போல எனக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும். எனக்கு தேவை 10 லட்சம் இருக்கு, ஆண்டவர் 10 லட்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா 10,000 கையில கொடுக்குறேன். இந்த 10,000 வச்சு என்ன செய்ய முடியும்? அநேக சந்தர்ப்பங்களிலே ஊழியத்தை ஆரம்பித்த போது நான் தேவனிடத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். இவ்வளவு பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கீங்க, கையில காசு இல்லாம செஞ்சிட்டீங்க, இப்படி இருந்தா எப்படி ஆண்டவரை ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய தடவை ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். ஒரு வாலிபன் ஒருவன்
கொஞ்சம் கவலையோடு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அதே ரோட்ல பக்கத்துல ஒரு தாத்தா நடந்துகிட்டே இருந்தார். பார்த்து கேட்டார், என்னப்பா எப்போதும் சந்தோஷமா இருப்ப, இன்னைக்கு எவ்வளவு டல்லா இருக்கேன்னு கேட்டப்போ, தாத்தா எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணும், ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுக்கறதே இல்லைன்னா. சரி என்ன செய்வேன், ஆண்டவர் உனக்கு 10 லட்சத்தை கொடுத்தா? அற்புதமா ஊழியம் செய்வேன்னா. கிராமங்களா போய் ஊழியம் பண்ணுவேன், ஒரு வேனை வாங்கிட்டு கிராமமா போய் நான் ஊழியம் பண்ணுவேன். நான் ஆண்டவர் எனக்கு பணம் தரல, அதனால எனக்கு ஊழியமும் செய்ய முடியல. அப்ப அந்த தாத்தா சொன்னாராம், தேவன் நீ கேட்கிற மாதிரி உனக்கு 10 லட்சம், நீ கேட்கிற எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டாருன்னா அப்புறம் நீ என்ன ஊழியம் பண்றது? எந்த தாத்தாவால கூட ஊழியம் பண்ண முடியும்? நீ என்ன, தேவன் உனக்கு எல்லாம் கொடுத்தா நீ ஊழியம் செய்வியா? உனக்கு தேவையானது ஒருவேளை உன்னிடத்தில் இல்லாவிட்டாலும் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்று ஊழியம் செய்வதுதான் ஒரு அற்புதமான ஊழியம். நீ நினைச்சது, நீ கேட்டது, ஆசைப்பட்டது எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னால வச்சுட்டா அதுக்கப்புறம் ஊழியம் பண்றது யாருன்னாலும் அதை பண்ண முடியுமே? நீ கேட்கறது, ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அப்பப்ப உனக்கு கரெக்டா ஆண்டவர் கொடுத்துட்டா நீ உடனே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரேன்னு பாடிக்கிட்டே இருக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. நீ நினைத்தது, நீ கேட்டதெல்லாம் உனக்கு எட்டாத ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, நீ கேட்டது கேட்டபோல் உன் கைக்கு வராமல் இருக்கிற போதும் நீ தேவனிடத்திலே உன்னுடைய விசுவாசத்தை அப்படியே தொடர்வதுதான் ஆவிக்குரிய நடத்தை. தேவனிடத்திலே உன்னுடைய நம்பிக்கையோடு நீ தொடர்வதுதான் நல்ல ஆவிக்குரிய நடத்தை. நீ கேட்ட உடனே உனக்கு வேலை கிடைச்சு, நீ கேட்ட உடனே உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சு, நீ கேட்ட உடனே உனக்கு சம்பளம் உயர்வு கிடைச்சு, நீ கேட்ட உடனே உனக்கு ஒரு புது வீடு கிடைச்சு, புது கார் கிடைச்சு, இப்படி நீ கேட்டதெல்லாம் கேட்ட உடனே தேவன் கொடுத்துட்டே இருந்தார்னா நீ ஆண்டவரே நீ ரொம்ப பெரிய ஒரு ஆண்டவர், நீ ரொம்ப நல்ல ஒரு ஆண்டவர்னு சொல்றது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. நீ கேட்ட உடனே உனக்கு பதில் வராத போதும், நீ கேட்ட உடனே உனக்கு ப்ரமோஷன் வராத போதும், நீ ஆசைப்பட்ட உடனே உனக்கு கர்ப்பத்தின் பலன் கிடைக்காத போதும், நீ விண்ணப்பம் பண்ணின உடனே உனக்கு தேவன் ஆரோக்கியத்தை தராத போதும், அதற்கு தாமதம் செய்கின்ற போதும், தேவனிடத்திலே விசுவாசத்தோடு இருப்பதுதான், தேவனிடத்திலே நம்பிக்கைக்குரியவனாய் இருப்பதுதான், அதுதாங்க உண்மையான விசுவாசம். அதுதாங்க ஆவிக்குரிய நடத்தைனா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான். அவருக்கு முன்னால் சில 1000 பேர் இருக்கின்றார்கள், தேவையோடு கூட, பசியோடு கூட. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய குமாரனுக்கு அவர் என்னங்க கொடுத்தாரு? எதை கொடுத்தாரு? அநேக ஆயிரக்கணக்கானோருக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டிய சூழலில் இருந்தபோது தேவன் தன் குமாரனுக்கு 5 அப்பங்களையும் 2 மீனையும் தான் கொடுத்தாரு. பிதாவே என்னது, அநேக ஆயிரக்கணக்கானவங்க பசியோடு இருக்காங்க, என் கையில 5 அப்பத்தையும் 2 மீனை கொடுக்குறீங்க, இதை வச்சுட்டு பிதாவே நான் என்ன செய்யறது? தயவு செஞ்சு கவனிங்க, உன் கையில 5 அப்பமும் 2 மீனும் மட்டும் இருந்தா கூட 50,000 அப்பங்களும் 20,000 மீன்களும் இருந்தாலும் தேவனுடைய பார்வைக்கு மாத்திரம் அது 2மே சமானம்தான். ஏனென்றால் வெறுமையிலே, ஒன்றுமே இல்லாமல் இருந்த வெறுமையிலே தேவன் இந்த சிருஷ்டியை சிருஷ்டித்திருக்கிறார். எதுவுமே இல்லாத, எந்த ஆதாரமுமே இல்லாத இடத்துல அற்புதமான சிருஷ்டியை அவரால் சிருஷ்டிக்க முடிந்தது. இப்படி அந்த பொருளை காத்துல நிக்க வைக்கிறது சாத்தியமா? கவனிங்க, அது சாத்தியப்படுமா? காத்துல நிக்காது, நிறுத்துறது அசாத்தியம். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நாம் உட்கார்ந்திருக்கிற இந்த பூமி எந்தவித ஆதாரமும் இல்லாமல் வெறுமையிலே, காற்றிலே தொங்கிக் கொண்டே இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு அந்த விஷயம்? வெறுமையிலே சிருஷ்டியை உண்டாக்கி எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பூமியை ஆகாயத்திலே நிலை நிறுத்த முடிந்த தேவன் இன்று நாம் பிரசங்கிக்கிற நம்முடைய ரட்சகர். சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை அவரால் தீர்க்க முடியும். நீ நினைக்கல, என்ன ஆண்டவர் எப்படி பண்றீங்க, நான் கேட்டதே 50,000 ரூபாய் சம்பளம், ஆனா நீர் கொடுத்தது வெறும் 20,000 ரூபாய் சம்பளம், என்ன செய்யறது? என்ன செய்யணுங்கிறத நான் உனக்கு கத்துக் கொடுக்கிறேன், ஆனால் என்னை மாத்திரம் நீ சார்ந்து கொள்வாய் என்றால். இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் கொடுக்கப்பட்ட போது எப்படி இதை பகிர்ந்து தருவது என்று இயேசு கேள்வி கேட்கவில்லை. என்ன செய்தார்? வானத்தை அண்ணாந்து பார்த்து நம்முடைய கண்களை ஏறெடுத்து என்ன செய்தாருங்க? அங்கே ஒரு தேவை இருந்தது. அப்படி தேவை இருந்த போது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வானத்தை நோக்கி பார்த்து கண்களை ஏறெடுத்து கையில் என்ன இருந்தது? 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வச்சுட்டு புலம்பல. இதுவா நீங்க எனக்கு கொடுப்பது? அழுது புலம்பல. அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்துக்கொண்டு தம்முடைய பிதாவின் பட்சமாய் பார்த்தார். இன்று நீ செய்ய வேண்டியதும் அதுதான். உன்னுடைய கரத்திலே இருக்கிற பதில் ரொம்ப ரொம்ப சின்னது, உனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனையோ ரொம்ப ரொம்ப பெரியது. அப்ப என்ன செய்யணும்? அந்த சின்ன பதிலை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய சந்நிதிக்கு போய் வானத்தை ஏறெடுத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பாய் என்றால் அந்த சின்ன பதிலை உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற வண்ணமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி
கண்களை ஏறெடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவரிடத்திலே கேட்டு அவரை பார்த்து, பிதாவே, 5 அப்பங்களும் 2 மீன்கள் மட்டுமே இருக்கின்றது, இதை ஆசீர்வதிங்க என்று கண்களை ஏறெடுத்தார். பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, பைபிள் என்னங்க இருக்கு? வானத்தை அண்ணாந்து பார்த்து, முதலாவது அண்ணாந்து பார்த்து தேவனை நோக்கி பார்த்தார். இரண்டாவது ஆசீர்வதித்து, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஸ்தோத்திரம் செலுத்தி என்று இருக்கும். வானத்தை அண்ணாந்து பார்த்தார், இரண்டாவதாக ஆசீர்வதித்தார். ஜாக்கிரதையா கவனிங்க. உன் கையில ரொம்ப சின்ன பதில் தான் இருக்கும் என்னவோ, உன் வீட்டுல கொஞ்சம் மாவு தான் இருக்குதோ என்னவோ, பேங்க்ல உன் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பேலன்ஸ் தான் இருக்குதோ என்னவோ, ஆனா உனக்கு முன்னால பெரிய தேவை இருக்கலாம். அப்போ என்ன செய்யணும் தெரியுமா? உன்னிடத்தில் இருக்கிறவைகளையே வைத்துக்கொண்டு இயேசுவின் சந்நிதிக்கு செல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல், ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால். கவனிங்க, அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசு என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். இயேசு ஆசீர்வதித்த பிறகு அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் என்னவாயிற்று? அநேக ஜனங்களுக்கான ஆகாரமாய் மாறிற்று. கால்வரி டெம்பிள் 25 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. வெரி ஸ்மால் சர்ச். இன்று இவ்வளவு அற்புதமான ஆலயம் இருக்கும் என்று, இவ்வளவு மேன்மையான ஆலயம் இருக்கும் என்று நான் யூகிக்கவே இல்லை, கனவிலும் கூட நினைத்ததில்லை. அந்த 25 பேர், அந்த சின்ன சபை. அந்த சின்ன சபையை நான் கொண்டு வந்து தேவனிடத்திலே வைத்தேன். அந்த சின்ன சபைக்காக பிரயாசப்பட்டேன், பிரார்த்தனை செய்தேன், உபவாசித்திருக்கிறேன். அப்படி பிரார்த்தனை செய்கையில், தேவ வார்த்தையை பிரசங்கிக்கையில், பிரயாசப்படுகையில், பட்டினி இருக்கையில், அந்த சிறிய சபையை தேவன் என்ன செய்தார் தெரியுங்களா? என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அந்த சிறிய சபையின் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆசீர்வாதம் இருக்கும்போது என்ன நடக்கும்னா, அந்த சிறியது கொஞ்சம் கொஞ்சமா என்னவாகும்? பெரியதாக ஆகும். 25 பேர், 15 வருஷம் கூட இன்னும் ஆகலங்க. இந்த உலக சரித்திரத்தில் இவ்வளவு ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சபை வேற எங்காவது இருக்காங்க? அது ஏதோ சதீஷ்குமாருடைய திறமை நினைக்கிறீங்களா? 1% கூட கிடையாது. அப்புறம் நாம் சேவிக்கின்ற தேவாதி தேவனுடைய மகத்துவம். ஒரு சின்ன சபையை தேவன் ஆசீர்வதித்தால் நம்ம கண்ணுக்கு முன்னால நாம பார்க்கிறோம் அந்த சபை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய சின்ன வாழ்க்கையை, உன்னுடைய சின்ன சேலரியை, உன் சின்ன சம்பளத்தை, உனக்கு இருக்கிற சின்ன குடும்பத்தை, உனக்கு இருக்கிற குட்டி வீட்டை, உனக்கு இருக்கிற சிறிய வண்டியை, உனக்கு வருகிற அந்த கம்மியான வருமானத்தை எடுத்துக்கொண்டு வந்து இயேசுவின் கரங்களில் அர்ப்பணித்து விடு. அப்பொழுது இயேசு என்ன செய்வார் தெரியுமா? ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அது விருத்தி அடையும். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டது அதுதான். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஐயா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, இதைத்தான் கேட்டேன். ஆனா அப்ப தேவன் சொன்னார், உன்னை நொறுக்குவேன், உன்னை நொறுக்குவேன் என்று. இங்கிலீஷ்ல ஆண்டவரே பிளஸ் மீ என்று ஜெபித்த போது தேவன் சொன்னார், ஐ வில் பிரேக் யூ என்று. பிரேக்கிங்கை பத்தி சொல்றீங்களா ஆண்டவரே? பிளஸ்ஸிங்கை பத்தி பேசுங்கன்னு சொன்னப்ப ஆண்டவர் சொன்னார், மகனே, உன்னை நான் இப்படி ஆசீர்வதித்ததற்கு பிறகு என்ன செய்வேன் என்றால், என்ன செய்வீங்க ஐயா? உன்னை நொறுக்குவேன். அன்று அப்பத்தை நான் ஆசீர்வதித்தேன். அப்படி அந்த அப்பத்தை ஆசீர்வதித்ததற்கு பிறகு என்ன செய்தேன்? அதை பிட்டேன். அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் அது அநேகம் பேருக்கு பகிர்ந்து கொடுப்பதென்பது சாத்தியம் இருந்திருக்காது. நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன் என்றால் அதை தொடர்ந்து நான் உன்னை உடைப்பேன். நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? அது என்னமோ பிரதர், ஆண்டவர் என்ன நொறுக்கிட்டார் பிரதர், என்னன்னு தெரியல, ஆண்டவர் என்ன அப்படி பிழிகிறாரு பிரதர், புழிஞ்சு எடுத்துட்டாரு பிரதர் என்று சொல்லுவோர் யாராவது இருக்கீங்களா? இருந்தா கைகளை உயர்த்துங்களேன். தேவன் என்ன புழிகிறார் பிரதர், என்ன நொறுக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்றவங்க யாராவது கை உயர்த்துங்களேன். அப்படின்னா மற்றவங்க எல்லாம் ரெடியா இருந்துக்குங்க. எதுக்கு? இதுக்கு, பிழியப்படுறதுக்கு, அதாவது பிடப்படுறதுக்கு. ஏன்னா என்ன பிரதர் இன்னைக்கு பார்த்து இப்படி சாபமெல்லாம் விடுறீங்க? ஐயோ, இது சாபமெல்லாம் இல்லைங்க. அன்று அப்பத்தை தேவன் ஆசீர்வதித்ததற்கு பிறகு என்ன செய்தார்? அதை பிட்டார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எதற்காக ஆண்டவர் இப்படி நொறுக்கணும்? நொறுக்கப்படாவிட்டால் பகிர்ந்து கொடுப்பதென்பது சாத்தியமே ஆகாது. அந்த அப்பங்களை நான் பிட்டதால் தான் அநேகாயிரக்கணக்கானோருக்கு பகிர்ந்தேன். உன்னுடைய வாழ்க்கையையும் நான் உடைப்பேன், நான் உன்னை பிழிவேன். கோதுமை மாவு கூட நல்லா பிசையப்படாவிட்டால் அது சப்பாத்தியா, உணவா
அது மாறாதுங்க. திராட்சை கனிகள் பிழியப்படாமல் திராட்சை ரசமாய் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்காது. அரிசியை அரைக்காமல் நீங்கள் இட்லியோ அல்லது பிற மாவு உணவுகளையோ உங்களால் செய்யவே முடியாது. கரும்பு கூட நன்றாக நசுக்கப்படவிட்டால் நல்ல சாராய் அது மாறாது. இன்று நம்ம மத்தியில் இருக்கின்றீர்கள் அல்லவா, நான் நசுக்கப்பட்டு பிழியப்படுகிறேன் என்கிறவர்கள் என்றால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவர்கள். அந்நாளிலே அந்த அப்பங்கள், அந்த 5 அப்பங்கள் 2 மீன்கள் ஆசீர்வதிக்கப்பட்டன, பிட்கப்பட்டன, பகிர்ந்தளிக்கப்பட்டன. இருந்தது 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான். ஆனால் அவை ஆசீர்வதிக்கப்பட்ட போதோ அநேக ஆயிரக்கணக்கானோருக்கு ஆகாரமாகி பசியை தீர்த்து வைத்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் சாப்பிட்டு எடுத்து ஒளித்து வைத்துக் கொண்ட பிறகு, அப்படின்னு பைபிள் இல்லைங்க, சாப்பிட்டு திருப்தி அடைந்ததற்கு பிறகு. அந்த வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். மார்க் 6:42. அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு எடுத்து வைத்துக் கொண்டதற்கு பிறகு. அப்படிதான் நல்லா இருக்கும் நம்மள நிறைய பேர் நினைப்போம். ஆனா அப்படி இல்லைங்க பைபிள்ல. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். மீதியான துணிக்கைகள். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னால அங்க ஒரு மிகப்பெரிய தேவை இருந்தது, ஒரு பெரிய பசி இருந்தது. ஆனால் இப்போ வயிறார சாப்பிட்டு விட்டார்கள், இன்னும் மீதியாக இருக்கிறது. இதற்காக துணிக்கைகளும் மீன்களும் அப்பங்களும் அங்கே மீதியாச்சு அப்படின்னா அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்பதால். எனக்கு அநேக குடும்பங்கள், அநேகர் வாழ்க்கையில இல்ல 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 திருப்தி இல்ல, பத்தல 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 பத்தலன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல 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 இல்லன்னு அழுவாங்க. தயவு செஞ்சு கவனி, இப்படி இல்ல இல்லன்னு அழுதுகிட்டே இருக்கனா உனக்குள்ள திருப்தி இல்ல அப்படின்னு அர்த்தம். இருக்கிறவைகளிலே உனக்கு திருப்தி இல்லை. உண்ணுகிற உணவிலே திருப்தி இல்லை, உடுத்துகிற உடையிலே திருப்தி இல்லை, இருக்கிற வீட்டிலே திருப்தி இல்லை, செய்கிற உத்தியோகத்திலே உனக்கு திருப்தி இல்லை, உன்னுடைய வாழ்க்கையிலே எதற்கும் உனக்கு திருப்தி இல்லை. திருப்தி இல்லை என்றால் அழுகையே அழுகுதான். அதை நினைச்சுதான் ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டு என்ன தெரியுமா? புது ஆல்பத்தில் இருக்கு. திருப்தி கொள்ளாத ஜீவியம் சாபத்துக்கு ஏதுவானது, உள்ளதிலே திருப்தி அடைகிற ஜீவியம் லாபகரமானது. நம்மில் யாராவது திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீ சாபத்துக்கு ஏதுவான வாழ்க்கை வாழ்கிற. உனக்கு முன்னால என்ன இருந்தாலும் கூட உனக்கு திருப்தி இருக்காது. எதை பெற்றுக்கொண்டாலும் திருப்தி இருக்காது. எது கிடைச்சாலும் திருப்தி இல்லை. ஒரு விஷயத்தை கவனிக்கணும். உன்னிடத்தில் இருக்கிறவைகளில் நீ திருப்தியாக இல்லாவிட்டால் உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறவைகளில் சந்தோஷம் இருக்காது. இருக்கிறவைகளிலே நீ திருப்தியாக இருந்தால் நீ வேண்டுகிறவைகளில் சந்தோஷம் இருக்கும். இருக்கிறவைகளிலேயே அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாய், சந்தோஷப்பட முடியாமல் இருக்கிறாய். இன்னும் நீ கேட்டதை பெற்றுக்கொண்டு அதில் எவ்விதத்திலே சந்தோஷப்பட முடியும்? நல்ல கவனி. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எனவேதான் 12 கூடை மிஞ்சியது. மிஞ்சி இருக்க வேண்டும். உன் ஜீவியத்திலே சந்தோஷம் மீதி இருக்க வேண்டும், சமாதானம் மீதி இருக்க வேண்டும், மகிழ்ச்சி மீதி இருக்க வேண்டும், மீதி இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுவாய் என்றால் முதலில் உனக்குள் திருப்தி வர வேண்டும். திருப்தி இல்லாதவனுக்கு எதுவுமே மிஞ்சாதுங்க, துணிக்கைகள் கூட மிஞ்சாது. நான் சொல்ல நினைப்பது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஒரு தேவையில் இருந்தபோது வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அந்த தேவை தீர்த்து வைக்கப்பட்ட பிறகு அவர் என்ன செய்தார் என்று சொல்லத்தான் ஆசைப்படுகிறேன். அதற்கு அடுத்த வசனத்தை ஒருமுறை வாசிக்கலாம். 45வது வசனம். அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். ஒரு தேவை இருந்தபோது இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார். தேவை சந்திக்கப்பட்டு விட்டது. உடனே தம்முடைய சீஷர்கள் எல்லோரையும் சீக்கிரம் போங்க என்று அனுப்பி வைத்து விடுகிறார். அந்த தேவை தீர்க்கப்பட்டதற்கு பிறகு தான் மாத்திரம் ஒரு மலையின் மேல் ஏறி தம்முடைய பிதாவோடு கூட பேசினார். நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக. அப்பா, அநேக ஆயிரம் பேர் ஒரு தேவையில் இருந்தபோது நான் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்தபோது நீர் அற்புதத்தை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை துதிக்கிறேன். தேவை இருக்கும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார். அந்த தேவை தீர்த்து வைக்கப்பட்டதற்கு பிறகு தம்மோடு இருந்த எல்லோரையும் அனுப்பி வைத்து அவர் மாத்திரம் தனிமையிலே தம் பிதாவை பார்க்க போகிறார். இன்று நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். கடந்த வருடம் முழுவதும் தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் தீர்த்து வைத்திருக்கிறார். இந்த வருடம் முழுக்க நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கிறார். நம்முடைய கஷ்டங்களை துடைத்திருக்கிறார், கண்ணீரை துடைத்திருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்யணும்? வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும். இன்றும் நாளையும்
கொஞ்ச நேரத்தை ஆண்டவரோடு செலவழிங்க. அவர் முழு ராத்திரியுமே பிதாவோடு கூட ஜெபித்து கழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எப்பொழுது? தேவை தீர்த்து வைக்கப்பட்ட பின்பு, அற்புதங்களை கண்ணார கண்டதற்கு பின்பு. தேவனை அவர் மறந்துவிடவில்லை. என்ன செய்தார்? நன்றி உணர்வோடு கூட தேவ சந்நிதிக்கு போனார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் நாளையும் நீங்க தேவ சந்நிதியில் உட்கார்ந்து எழுதுங்க. என்னென்ன நன்மைகளை இந்த வருடத்துல தேவன் கொடுத்தாரோ நன்றி சொல்லுங்க. என்னென்ன கஷ்டங்களிலிருந்து அவர் விடுவித்தார் என்று எழுதி வைத்து ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஏனென்றால் அது நம்முடைய ஜீவியத்தில் அத்தியாவசியம். இயேசு கிறிஸ்துவே ஒரு தேவை இருந்தபோது, அவசியம் இருந்தபோது வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்தார். இந்த தேவை தீர்த்து வைக்கப்பட்ட பிறகு, சந்திக்கப்பட்ட பின்பு மறுபடியும் தேவ சந்நிதிக்கு போய் அண்ணாந்து பார்க்கிறார். தேவை இருக்கிற போதும், தேவை தீர்த்து வைக்கப்பட்ட பின்னும். நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? தேவைக்கு முன்பும் ஜெபிக்க வேண்டும், தேவை தீர்த்து வைக்கப்பட்ட பின்பும் ஆராதனை, அதாவது நன்றியோடே கூடிய துதி ஆராதனை. இதைத்தான் தேவனும் விரும்புகிறார். அதாவது நாம் இந்த வருடத்திலே தேவ சந்நிதிக்கு ஒரு தேவையோடு கூட வந்தோம். ஆபத்தின் மத்தியிலே வந்தோம், ஆரோக்கிய குறைவின் மத்தியிலே வந்தோம், அநேக தேவைகளோடு கூட வந்தோம். தேவன் நம்மை அரவணைத்தார், தேவன் நமக்கு ஆதரவாயிருந்தார், தேவன் நமக்கு ஆறுதல் சொன்னார். இப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த வருடத்தின் முடிவில அவர்களுக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் செய்த சகல உபகாரங்களையும், அதுல ஒன்றை கூட நீ மறந்து விடாதே. அவர் செய்த நன்மைகளை மறவாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என்று அதைத்தான் செய்தார். தேவை இருந்தபோது தேவனை நோக்கி பார்த்தார். தேவைகள் சந்திக்கப்பட்ட பிறகு தனிமையிலே தேவ சந்நிதிக்கு போய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அந்த சின்ன பாப்பா அதைத்தான் செய்தாள். தேவை இருந்தபோது அந்த பாக்ஸ் கிட்ட அவ வந்தா, அந்த சின்ன ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டாள். தன் தேவை தீர்க்கப்பட்டு விட்டது. உடனே அவள் என்ன செய்தாள்? நேராக சென்று அந்த ரொட்டி துண்டை கொடுத்து அந்த எஜமானனை பார்த்து, ஐயா உமக்கு நன்றி ஐயா. அப்படி அந்த நன்றி உணர்வோடு கூட இருந்த அந்த வாழ்க்கைதான் அவளை குமாரத்தியாய் மாற்றியது, ஒரு வாரிசாக மாற்றியது. நன்றி உணர்வோடு கூட இருக்கிற வாழ்க்கைதான் தேவனுக்கு உன்னை அவருடைய வாரிசாக, அவருடைய பிள்ளைகளாக மாற்றும். வாருங்கள், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எண்ணற்ற நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர். எண்ணற்ற கிருபையை ஆண்டவரை நீர் காண்பித்தீர். எண்ணற்ற எத்தனையோ தடவை நீர் எங்களை மன்னித்தீர். எண்ணற்ற தடவை நீர் எங்களை ஆபத்துக்களிலிருந்து விடுவித்திருக்கிறீர். எண்ணிக்கையில் அடங்கா முறைகள் ஆண்டவரே சாத்தானுடைய சோதனைகளிலிருந்து தப்புவித்திருக்கிறீர். நாங்கள் எப்படி கைமாறு செய்வோம் ஆண்டவரே? மனப்பூர்வமாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிற, மனப்பூர்வமாய் உம்மை துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற இருதயங்களை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் மனிதர்கள் எங்களுக்காக செய்த நன்மைகளையும் மறக்காமல் இருக்க கிருபை அருளுங்க ராஜா. நன்றியுணர்வோடு கூடிய வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க. அன்று ஒரு தேவை வந்தபோது நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்தீர். அந்த தேவை முடிந்த பிறகு மறுபடியும் சென்று வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்முடைய பிதாவோடு நேரத்தை கழித்தீர். ஆண்டவரே, அவசியத்தில் உம்முடைய சந்நிதிக்கு நாங்கள் வருகிறோம். தேவையை நீர் தீர்த்து வைத்த பிறகு உம்முடைய சந்நிதியை விட்டு போய்விடுகிறோம். இந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். எப்போதும் உம்முடைய சந்நிதியிலே இருந்து நன்றி உணர்வோடு கூட ஸ்தோத்திரம் செலுத்தி உங்க வாழ்க்கையை தொடர்கிற பாக்கியத்தை, இந்த வருடத்தை முடிக்கிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.